பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். எனக்கு திரையரங்கு உரிமையாளர்கிட்ட எனக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. நான் நிறைய படங்களை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். சிம்பு சினி ஆர்ட்ஸ் மூலமாக நிறைய படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இந்த படமும் தமிழகம் முழுவதும் சிம்பு சினி ஆர்ட்ஸ் மூலமாக வெளியிட முயற்சி பண்ணுறேன். அதில் கூடவும் என்னோட சேர்ந்துக்கிறதுக்கு சில விநியோகஸ்தர்கள் வர தயாராக இருக்கிறார்கள். அவர்களோட ஒத்துழைப்பில் ரிலீஸ் பண்ணுறதா இருக்கேன். எதுங்க? நான் ப்ரெஸ் மீட்டிங் தான் கொடுக்க வந்திருக்கேன் சார். இப்போ இவர் கேட்கக்கூடிய கேள்வி வந்து தேனி கண்ணன் நினைக்கிறேன். இருட்டில் இருக்கிறாரு, இருந்தாலும் இந்த கண்ணாடி வச்சு கண்டுபிடிக்கிறேன். அவர் கேட்கக்கூடிய கேள்வியை கொஞ்சம் தெளிவாக கேளுங்க, சொல்கிறேன். ஜெயின் ஜெயபால் கேரக்டருக்கோ அல்லது இந்த உயிருள்ள படத்துக்கோ ரஜினி அவர்களை நடிக்க வைக்கிறதுக்காக நீங்கள் அவருக்கு கதை சொல்றதா ஒரு தகவல் இருக்குது, அது உண்மையா? தகவல் இருக்குது, உண்மையாக நீங்கள் கேட்குறீங்க. இப்போ என்னன்னு கேட்டாக்கா யூடியூப்பில் சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா எது உண்மை எது இது வதந்தி அப்படின்னு தெரியாத அளவுக்கு எல்லாரும் நியூஸை பரப்புகிறாங்க. ஆனால் நான் வந்து இதில் இப்போ இன்றைக்கி வந்து இந்த கட்டத்தில் உயிருள்ள ஒரு படத்தில் நான் இன்னைக்கு இப்போ இந்த செயின் ஜெய்வால் கதாபாத்திரத்தில் நான் நடிப்பதற்கு ஒரு விதத்தில் இன்டைரக்டாக மறைமுகமாக எனக்கு உதவி பண்ணதே சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டால் உண்மையை சொல்கிறேன். நான் வந்து சினிமாவில் ஒருதலை ராகம் படத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் 2 கண்ணின் முன்னாடியே பேட்டி சொன்னேன். கமலும் ரஜினியும், அந்த உலகநாயகன் சூப்பர் ஆக்டர் கமலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் மனசில் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இந்த ரஜினி இந்த டயலாக் பேசினா எப்படி இருக்கும், கமல் இந்த டயலாக் பேசினா எப்படி இருக்கும், ஸ்ரீதேவி பேசினா இப்படி நான் வந்து சினிமா உலகத்தில் ஒருதலை ராகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக இருந்தேன்னா ஒவ்வொரு டைலாக்கும் ஒரு வில்லன் கேரக்டர் வேறு எம்ஆர் ராதா மாதிரி பேசி வைப்பேன், எம்என் நம்பியார் மாதிரி பேசி காட்டுவேன். இப்படி ஒவ்வொரு அதே மாதிரி ஒரு 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 என்னுடைய மனசில் வந்து ஒரு பெரிய இடத்த பிடிச்சது கமலும் ரஜினி அன்னைக்கு. ஏன்னா நான் கல்லூரியில் படிக்கக்குள்ள அந்த இளமை ஊஞ்சலாடுகிறது படமாக இருக்கட்டும், அது அந்த 16 வயதிலே படமாக இருக்கட்டும், கமல் ரஜினி மேலே ஒரு பெரிய அதோட தாக்கம் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால யான் வந்து அவர்களோட ரசிகர்களாக இருந்த விட எனக்கு ஒரு பெரிய இதுன்னு கேட்டால் ரஜினி மாதிரி வந்து ஒரு பண்பான மனிதரை பார்க்க முடியாது. நானும் ரஜினி அவர்களும் ஒருதலை ராகம் காலத்திலிருந்து நல்ல நண்பர்களாக இருந்தோம். என்னுடைய ரயில் பயணங்கள் படத்தை மறைந்துவிட்ட இயக்குனர் சக்கரம் பாலச்சந்திர ஐயா அவர்கள் படம் பார்த்து விட்டு அப்படி ரொம்ப பாராட்டியிருந்தார். அதே மாதிரி மேனா தியேட்டரில் அந்த படத்தை பார்த்து விட்டு நல்ல பாராட்டுறது யாருன்னு கேட்டால் என் இனிய நண்பர் ரஜினி. அந்த அளவுக்கு பாராட்டினார். பாராட்டினது மட்டும் இல்லை, ஒரு காம்பினேஷனில் டிஆரோடைய இந்த டயலாக் ஸ்டைலில் எனக்குன்னு இந்த டைலாக்ஸ் ஒரு இது பண்ணி போட்டு ஒரு இது பண்ணணும் ராஜேந்தர் அப்படின்னாரு. அதனால தான் ரஜினிக்காக நான் ஒரு கதையை தயார் பண்ணணும்னு சொல்ல அவர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் காட்சிட்டு ரொம்ப டைட்டாக இருக்குது, நான் வேணால் ஒரு கெஸ்ட் ரோல் இமீடியட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் ராஜேந்தர் அப்படின்னாரு. உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த படத்தை நான் தயார் பண்ணி இந்த கதையை ரெடி பண்ணிட்டு போனேன். அந்த கதாபாத்திரம் செயின் ஜெய்பால் கதாபாத்திரத்தை போய் அவர்கிட்ட சொன்னேன். ஏவிஎம் ஜி தேட்டர்னு நினைக்கிறேன், டப்பிங்கில் இருந்தார். கதையை கேட்டார். இறைவன் இதாக சொல்கிறேன் சொன்னால் நம்ப மாட்டீங்க, கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அப்படியே கட்டி பிடிச்சி நம்ம பண்ணுறோம், உங்களுக்கு டேட் என்னன்றதை நான் அலர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ உடனே டைலாக்கு சொன்னால் நம்ப மாட்டீங்க, அப்படியே 1 2 3 எண்ணிக்க ஒப்பம் பேரை சொல்லிக்க இந்தா வாங்கிக்க சக் அப்படின்னுவேன். அப்படியே சக் 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 அப்படின்ற அந்த செயின் ஜெயபால் அப்படின்னு அவர் நடிச்சிருந்தா அவருக்கு நான் போட்டு வச்சிருந்த பாட்டே வேற, அவருக்கு நான் போட்டு வச்சிருந்த டைலாக் ஸ்டைலே வேறு. இது நான் பேசுனது, அது பேசுனா அது வந்து என்ன தான் இருந்தாலும் இமயம் தான், அதோட உயரம் தான். அவரு தான், அவருக்காக நான் பண்ணி வச்சிருந்த அந்த கதாபாத்திரத்தை தான் நான் வந்து என்னன்னு கேட்டாக்கா நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டாரு. எல்லாமே கன்ஃபார்ம்டு. ஒரே ஒரு சின்ன காரணத்தில் யார் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லக்குள்ள ரஜினி சார் என்ன சொல்லிட்டாரு, டிஆர் யாரோ நல்ல ஒரு ப்ரொடியூசர், நீங்கள் ஹேம்நாக்கில் கூட டச்சில் இருக்கீங்க, கேஆர்ஜிகிட்ட கூட இதாக இருக்கீங்க, நெஞ்சில் ஊராகம் கேஆர்ஜிகிட்ட பண்ணியிருக்கீங்க, அதனால் பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் தான் இந்த படத்தை பண்ணுனார். அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன், இல்லை ரஜினி சார், எனக்கு வந்து பெரிய தயாரிப்பு நிறுவனத்தில் போனாலும் அதே சம்பளம் தான்,
நான் என்னோட சொந்த தயாரிப்பு நிறுவனத்தில் பண்ணாக்கா அதான் எனக்கு ப்ளஸ்ஸு. இப்போ நான் ராஜி வச்சு டைரக்ட் பண்ணாலும் எனக்கு ஒரு சம்பளம், நான் சரிதாம்மா வச்சு படம் எடுத்தாலும் அது எனக்கு ஒரு சம்பளம், அதுவே எனக்கு பெரிய சம்பளம். ஆனால் அந்த சம்பளம் எனக்கு பத்தாது. நான் ராகன் தேடும் பல்லவின்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணி நானே சிட்டி திருச்சி ஏரியா அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணேன். அதில் எனக்கு கொஞ்சம் லாஸு. இந்த லாஸை இன்றைக்கி நான் இது பண்ணணுன்னா, மேனேஜ் பண்ணணுன்னா ஒரு சொந்த படம் எடுக்கணும். அதுக்கு இந்த படத்தில் இது கெஸ்ட் ரோல் தான் உங்களை கேட்குறேன். இந்த ரோல் நீங்கள் சொந்த படத்தில் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ரஜினி. அப்போ அதுக்கு ரஜினி சொன்னார், ராஜேந்தர் நீங்கள் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நம்மளோட நட்பை இது முறிச்சிடக்கூடாது, நான் பெரிய நிறுவனத்தில் மட்டும்தான் நடிக்கணுன்ற ஒரு கொள்கையை இப்போ மனசில் ஏற்றி வச்சுருக்கேன், என்ன பண்ணலாம் நீங்கள் வழி சொல்லுங்கன்னாரு. அப்போ நான் ரஜினிகிட்ட சொன்னேன், இல்லை ரஜினி சார் ஒன்று பண்ணுவோம் சார், என்னால் உங்களுக்கு சிரமம் வேணாம், நீங்கள் உங்களோட கொள்கை எனக்காக உங்களுடைய கொள்கையை, உங்களோட லட்சியத்தை, உங்களோட பாதையை நீங்கள் மாற்றிக்காதீங்க. நான் ஒன்று பண்ணுறேன், இந்த படத்தை நான் பண்ணிவிட்டு நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிறுவனமாக மாறி அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருவாக்கின நிறுவனம் தான் தஞ்சை சினியார்ட்ஸ். ரஜினி சாருக்காக பண்ணி வச்சுருந்த அந்த கதையை கொஞ்சம் எனக்கு தகுந்த மாதிரி மாற்றம் பண்ணி, அவருக்குன்னா வேற, எனக்குன்னா அது கொஞ்சம் மாற்றம் பண்ணி நான் பண்ண கேரக்டர் தான் செயின் ஜெயபால். பார்த்தீங்களா, ஒரு செயின் ஜெயபால் கதாபாத்திரத்துக்குள்ளே இதுக்குள்ளே அந்த படத்தில் உயிரிழச்சால் ஒரு இது வரும், ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருப்பேன். இந்த தாடிக்கு பின்னால் ஒரு பெரிய கதையே இருக்குன்னு சொன்னோன்னே அந்த தாடியோட இது அப்படி டேர்ன் பண்ணோம், அதுக்கு பின்னாடி ஒரு பெண் வருவா.